ஹலோ வியூவர்ஸ். பாக்யராஜ் அவர்கள் இறந்து 2 நாள் ஆகுதுங்க. இந்த 2 நாளுமே ஒட்டுமொத்த திரையுலகமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சோகத்தில் மூழ்கி இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பாக்யராஜ் அவர்களோட குடும்பம் அழுது அழுது பார்த்திங்கன்னா கண்ணீர் வற்றி போய் ரொம்ப சோகமான ஒரு சூழ்நிலையில் தான் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் தாங்க வெளியே இருக்குது. அதாவது 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பாக்யராஜ் அவர்கள் இறந்திருந்தார். திடீர்னு காலையில் வாக்கிங் போயிட்டு ஹார்ட் அட்டாக் பார்த்திங்கன்னா இறந்திருந்தார். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று அரசு மரியாதையோட உடல் தகனம் செஞ்சுருந்தாங்க. பின்பு என்ன நடந்ததுன்னா, நேற்று இரவு பார்த்திங்கன்னா பாக்யராஜ் அவங்க மனைவி தூங்காமவே ரொம்ப நேரம் முழிச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட 2 நாளாக முந்தாநேற்று காலையில் எந்திரிச்சு அந்த ஹார்ட் அட்டாக் வந்ததுலேருந்து அன்றைக்கி அவங்க நைட்டு அஞ்சலி செலுத்திக்கிட்டே இருந்தாங்க மொதல் நாள். அதனால் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அவர் உடல் கூடயே பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தாங்க. ஒரு சொட்டு தூக்கம் இல்லை. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா சுத்தமாக தூங்காமையே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தானாகவே பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஏதோ சம்திங் உளறல் மாதிரி உளறிட்டே இருந்திருக்காங்க. அவங்க கூட இருந்த நினைவுகள் அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. இதை சாந்தனு அவர்கள் சிசிடிவியில் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு வேகமாக நைட்டு என்னமாச்சு என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்துருக்காரு. அம்மா கிட்ட பேச்சு கொடுத்து இந்த மாதிரி சமாதானப்படுத்தியிருக்காரு. அப்போவுமே அவங்க அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. ஆனால் கண்ணிலேருந்து தண்ணி வரல. அழுது பார்த்திங்கன்னா கண்ணில் தண்ணியே இல்லை. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க அழுதுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சாப்பிடவும் இல்லையாம். அந்த கொஞ்சோண்டு கொடுத்தா ஏதாவது சாப்பிடுங்கன்னு சொன்னாலும் சுத்தமாக அவங்க எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அன்னைக்கு உடல் இருக்கும்போது எல்லோரும் அஞ்சலி செலுத்த வரும்போது லைட்டாக மயக்கம் போகிற மாதிரி இருந்தாங்க. அப்போ கொஞ்சம் ஃபஸ்ட் எய்ட் பண்ணி பார்த்திங்கன்னா சரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் சாப்பிடாமே இருந்தால் உடல் இதாகிடும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மட்டும் சாப்பிட்ருக்கிறதா தகவல் வெளியே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அடுத்த நாளுமே அவங்களுக்கு யோசிச்சு பாருங்கள், ஒரு 2 நாள் தூங்காமல் இருந்தால் ஒரு எப்படி தூக்கம் வரும்னு. ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சுத்தமாக தூக்கமே வரலையாம். புலம்பிக்கிட்டே இருந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் இவங்களை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல பாக்யராஜ் அவர்கள் ஒரு திருமணம் பண்ணியிருந்தார். அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பூர்ணிமா பாக்யராஜ் அவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தார். இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்ததுலேருந்தே ஏதாவது ஒரு திரைத்துறையிலையாக இருக்கட்டும், வேறு எங்கேயாவது இருக்கட்டும், ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா ஃபஸ்ட்டால் 2 பேருமே வருவாங்களாம். அதாவது கை கோர்த்துக்கிட்டு ஜோடியாக தான் பார்த்திங்கன்னா 2 பேருமே போவாங்களாம். எங்கே போனாலும் ஒரு சினிமாவாக இருக்கட்டும், ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு பேட்டி கொடுக்குறதா இருக்கட்டும், நீங்கள் எங்கே வேணால் வாட்ச் பண்ணி பாருங்கள். 2 பேருமே ஜோடியாக தான் கை கோர்த்துட்டு போவாங்க. அது அவங்க ஒரு லெகசியாகவே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜோடியாக போயிட்டு ஜோடியாக வரணும் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இனிமேல் இதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பார்த்திங்கன்னா நைட் அழுதுருக்காங்க. இதெல்லாம் அங்கே இருந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கண்கலங்கி இருக்காங்க. அங்கே வீட்டில் வேலை செய்கிறவங்களும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கண்கலங்கி அம்மா படுற கஷ்டத்தை தாங்க முடியாமல் ஒரு சில தகவல்கள் அவங்களும் பகிர்ந்திருக்காங்க. இந்த இறப்புக்கு முக்கிய காரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது ஒரு வகையில் இயற்கையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கூட காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. குறிப்பாக அவங்க குஷ்பு திருமணத்துக்கு போயிட்டு அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க. இரவு வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தேர்தல் போல் அவங்க எழுத்தாளர் தேர்தல் நடக்குதாட்டங்குது. அந்த தேர்தலில் இவர் போட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாமினேஷன் காலையில் 10 மணிக்கு இருக்குது. ஸோ அந்த நம்ம தேர்தலில் போட்டி போடலாம் அப்படின்னு முடிவு எடுத்துகிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சக நடிகர்கள்கிட்டலாம் விசாரிச்சுட்டு இருந்திருக்காரு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்ன பண்ணலாம், நிற்கலாமா, ஆதரவு உண்டா, எப்படி இருக்குது, வெற்றி பெறலாமா அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நைட்டு ரொம்ப நேரமாக பார்த்திங்கன்னா இதை பற்றியே திங்க் பண்ணிக்கிட்டு இதை ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருந்திருக்காரு. 11 மணிக்கு 12 மணிக்குன்னு சரியாக தூக்கம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் காலையில் எழுந்திரிச்சோடனே எப்பவும் போல் வாக்கிங் போகலான்ட்டு வாக்கிங் போனது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அலைச்சல், வயது காரணம், அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போயிட்டு வந்தது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சில காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க. ஏன்னா மாரடைப்பு அப்படின்னாவே மேக்ஸிமம் இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் இருந்தாவோ இந்த மாதிரி ரொம்ப வயதானவங்க கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கக்கூடாது. ஓரளவுக்கு மேம்போக்காக இருந்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில தகவல்கள் பகிர்ந்துக்கிறாங்க. உண்மையாலுமே நீங்கள் ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பூர்ணிமா பாக்யராஜ் அவங்களுக்கு தாங்க கண்டிப்பாக ஆறுதல் சொல்லி ஆகணும். ஏன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு சில சந்தர்ப்பங்களில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பாக்யராஜ் அவர்களோட மகன் சாந்தனு என்ன
என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜனவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது நடந்தது. என்னென்னா 50 ஆண்டு பாராட்டு விழா அப்படிங்கிற மாதிரி நடந்தது. அதில் வந்து சாந்தனு பாக்யராஜ் பேசும்போது, என்னுடைய ஆயுளில் 10 ஆண்டுகள் எடுத்து நான் எங்கள் அப்பாவுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். உடனே எங்கள் அப்பா டென்ஷன் ஆகிட்டு ஏன்டா நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கோவப்பட்டிருப்பார். ஏன்னா தான் மகன் தானே எல்லாத்துக்குமே முக்கியம், மகன் நல்லா இருக்கணும்னு தானே நினைப்பார். ஸோ அந்த காரணத்தினால அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி சொல்லியிருக்காரு. இதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ இப்போ நடந்ததில்ல, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தானே அது நடந்தது. அந்த வீடியோவை இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பகிர்ந்துக்கிட்டு ரொம்பவே சோகமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறதா அவர் வந்து பார்த்திங்கன்னா பேட்டி கொடுத்துட்ருக்காரு. ஸோ இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதே போல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தகவல்கள் வெளியாகிருக்கு. அதை பற்றி மேலும் ஒரு சில தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ரஜினிகாந்த் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கும் பாக்யராஜுக்கும் ஒரு சில தொடர்பு இருக்குங்க. இவங்க ரஜினி, கமல் இவங்கெல்லாம் உச்சத்தில் இருக்கும்போது பாக்யராஜ் அவர்களும் ஓரளவுக்கு நல்ல உச்சத்தில் தான் இருந்தார். ரஜினிகாந்த் அவர்களோட உயிரையே பாக்யராஜ் தான் காப்பாற்றிருக்காராம். இதை பற்றி ஒரு சில தகவல்கள் வெளியே இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக உயர்ந்த ரஜினிகாந்த் தனது திரைப்பயணத்தில் மட்டுமின்றி பல்வேறு அரசியல் கருத்துக்களாலும் அடிக்கடி செய்திகளில் இடம்பெறுவார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். குறிப்பாக 1990களில் தமிழக அரசியலில் மிகவும் பரபரப்பாக இருந்த காலகட்டத்தில் அவர் வெளிப்படையாக தெரிவித்த சில கருத்துக்கள் பெரிய விவாதங்களை ஏற்படுத்தியது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடன் அவருக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்ததாக அப்போது பரவலாக பேசப்பட்டது. 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலின் போது ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கடவுள் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது என்ற ரஜினிகாந்தின் கருத்து அந்த நேர அரசியல் சூழலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த ஒரு கருத்து மாநில அரசியலில் மட்டுமின்றி தேசிய அளவிலும் கவனத்தை ஈர்த்தது. அதன் பின்னரும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் அரசியல் தொடர்பான கருத்துக்களை வெளிப்படையாக பகிர்ந்து வந்தார். அதே காலகட்டத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு செவாலிய விருது வழங்கப்பட்டதை முன்னிட்டு சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் பிரம்மாண்ட பாராட்டு விழா நடைபெற்றது. அந்த விழாவில் திரையுலகின் முன்னணி நட்சத்திரங்கள் பலரும் கலந்து கொண்டனர். அப்போது மேடையில் பேசிய ரஜினிகாந்த் அன்றைய தமிழக அரசின் செயல்பாடுகள் குறித்து விமர்சன கருத்துக்களை பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. அதே பேச்சு நிகழ்ச்சி முடிவதற்குள் அரசியல் ரீதியாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நிகழ்ச்சி முடிந்த பிறகு திறந்தவெளி வாகனத்தில் நடிகர்கள் வெளியேற ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அங்கிருந்த பாதுகாப்பு சூழ்நிலை பதற்றமாக மாறியதால் ரஜினிகாந்தை வேறு வழியாக அழைத்து செல்ல சிலர் முயற்சி செய்தனர். இருப்பினும் அங்கு திரண்டிருந்த சிலர் அவரை சூழ்ந்து தாக்கியதாக பின்னாளில் ரஜினிகாந்த் தானே பல்வேறு மேடைகளில் நினைவு கூர்ந்துள்ளார். அந்த சம்பவம் குறித்து அவர் கூறியபோது, கூட்டத்தில் இருந்த சிலர் தன்னை கிள்ளியும் தள்ளியும் அடித்தும் கற்கள் வீசியும் தாக்கியதாக தெரிவித்திருந்தார். நிலைமை மிகவும் மோசமாக இருந்த போதிலும் அங்கிருந்த காவல்துறையினர் உடனடியாக தலையிடவில்லை என்றும் அவர் கூறியிருந்தார். அந்த சில நிமிடங்கள் தனது வாழ்க்கையில் மிகவும் ஆபத்தான தருணங்களாக இருந்ததாகவும் ரஜினிகாந்த் குறிப்பிட்டிருந்தார். அந்த நேரத்தில் தான் பாக்யராஜ் நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து நேரடியாக சம்பவ இடத்திற்கு சென்றதாக கூறப்படுகிறது. அங்கிருந்த காவல்துறை அதிகாரிகளிடம் அவர் கடுமையாக வாக்குவாதம் செய்ததாகவும் இவரை உடனே போலீஸ் வாகனத்தில் பாதுகாப்பாக வீட்டிற்கு அனுப்புங்கள், இல்லையென்றால் நாளை ஊடகங்களில் உங்கள் பெயரையும் வாகன எண்ணையும் வெளிப்படையாக சொல்லிவிடுவேன் என்று எச்சரித்ததாக ரஜினிகாந்த் பின்னர் நினைவு கூர்ந்திருந்தார். பாக்யராஜின் உறுதியான தலையீட்டுக்கு பிறகு காவல்துறையினர் விரைந்து செயல்பட்டு ரஜினிகாந்தை பாதுகாப்பாக போலீஸ் வாகனத்தில் அவரது இல்லத்திற்கு அழைத்துச் சென்றதாக அவர் கூறியிருந்தார். அந்த சம்பவம் குறித்து பல ஆண்டுகளுக்கு பிறகும் ரஜினிகாந்த் நன்றியுணர்வுடன் பேசியது இருவருக்கும் இடையேயான ஆழமான நட்பை வெளிப்படுத்தியிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல தகவல்கள் வந்து ரஜினி அவர்கள் பகிர்ந்திருக்காரு. பாக்யராஜ் அவர்களும் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் நிறைய பேருக்கு செஞ்சுட்டு தான் இருக்காரு. ஸோ பாக்யராஜ் அவர்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். பாக்யராஜோட ஆன்மா வந்து இறைவனை சேரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இரங்கல் தெரிவிச்சிடுங்க. நன்றி, வணக்கம்.